இந்த முறை பாரதிய ஜனதாவை, அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒரு சீட்டு கூட வரக்கூடாது, ஒரு சீட்டு கூட வரக்கூடாது. ஏன்னா நீ 6 தடவை வந்தாயினா 100 தடவை வந்தாயினா திராவிட மண் ஒருபோதும் உங்களை அனுமதிக்காது. இப்பயும் சொல்றேன், மோடி அவர்களே, நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா தூங்கும் போது தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு தூங்கிக்கங்க, கால் வைக்க நினைக்காதீங்க, கால் வைக்க நினைக்கவே நினைக்காதீங்க, அது ஒருபோதும் நடக்காது. இது பெரியார் மண், திராவிட மண். இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்தியாவை உச்சி மகிழ்ந்து கொண்டாடுகிற உலக அரங்கத்தை போல இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஜனநாயக மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான். அதற்குள் உங்கள் சனாதனத்தை புகுத்த பார்க்காதீர்கள். ஏனென்றால் வேற்றுமைகளை ஒற்றுமையாக வாழுகிற இந்த தமிழ்நாட்டை நீங்கள் வேற்றுமைப்படுத்தி ஆளுவது என்பது நிச்சயமாக மக்கள் விரோத அரசாக இருக்கும். எனவேதான் நண்பர்களே, தயவு செய்து நமக்குள் இருக்கும் ஊழல்களையும் கூடல்களையும் சிறு சிறு வேற்றுமைகளையும் கலைந்து தூக்கி எறிந்துவிட்டு இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை வேட்பாளர்களும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா 10 வருஷமாக தன் தவறுகளை மறைக்க ஒரு கூச்சலையும் இரைச்சலையும் அதிகமாக போட்டுக் கொண்டிருக்கிறது. அது எல்லாம் ஒரே அடியாக ஓய்ந்துவிடும், அடங்கிவிடும், அழிந்துவிடும். அது உங்களுடைய வாக்குகளில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திராவிடர்களுக்கு வாக்கு ஒண்ணுதான், நாக்கு ஒண்ணுதான். ஒருபோதும் பாரதிய ஜனதாவை இந்த மண் அனுமதிக்காது. நீங்க என்ன கூச்சல் போட்டாலும் சரி, நீங்க எத்தனை முறை வந்து ஒரு ரோடு ஷோ பண்ணாலும் சரி, எங்க ரோட்ல விளக்கண்ணிய ஊத்திக்கிட்டு புரண்டாலும் சரி, மண்ணு ஒட்டுமே தவிர எங்கள் மனங்கள் ஒட்டவே ஒட்டாது. இருட்ட கிழக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம் பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம் மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இந்த தேர்தலை வழக்கமான ஒரு ஒன்றியத்துக்கான தேர்தலாக நாம் கடந்து போய்விடக் கூடாத ஒரு சூழ்நிலையை கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பாஜக ஒரு நெருக்கடி நிலையை, ஒரு நெருக்கடி பிரகடனத்தை இந்தியா முழுக்க ஏற்படுத்தி இருப்பதனால் இந்த பரப்புரையை, இந்த தேர்தலை சாதாரண ஒரு ஒன்றிய தேர்தலாக நாம் கடந்து போக முடியாது நண்பர்களே. எனவேதான் இந்த தேர்தல் முழுக்க ஜனநாயகத்துக்கும் சனாதானத்துக்கும் உள்ள ஒரு யுத்தமாக கருதி இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க நடுநிலைமையாளர்கள் எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா மீண்டும் இந்த மண்ணில் வேரூன்றி கூட கூடாது என்ற ஒற்றை சிந்தனையில் களமாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மக்கள் நீதி மய்ய தலைவர் நம்மவர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கட்சியோடு கைகோர்த்து அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் அதனுடைய கூட்டணி கட்சி செயல் வீரர்களோடும் கைகோர்த்து இன்றைக்கு மாநிலம் தழுவிய ஒரு பிரச்சாரத்தை மிக நெருப்பான அந்த கோபத்தோடு இன்றைக்கு ஆட்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். நண்பர்களே, எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. எப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நம்மவர்கள் கைகோர்த்தார்களோ ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஊடகங்களும் நடுநிலைமையாளர்களும் கூட முன்வைக்கிறார்கள். மாற்றத்துக்கான இயக்கமாகத்தானே மக்கள் நீதி மையம் இந்த மண்ணில் தோன்றியதாக சொன்னீர்கள். ஆனால் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் நீங்கள் கைகோர்த்துக் கொண்டீர்கள் என்று கேட்கிறார்கள். நண்பர்களே, தொடங்கும் பொழுது ஒன்றை சொன்னோம். மையம் என்பது வலதும் இல்லாமல் இடதும் இல்லாமல் மையமாகவே இருப்பது, மையமாக இருக்க முடியாது. மக்கள் பிரச்சனையை குறித்து, சூழலை குறித்து, நாட்டின் நிலவரத்தை குறித்து, அரசியல் நெருக்கடிகளை குறித்து எந்த புறம் நின்றால் மக்களுக்கு நலன் பயக்குமோ அந்த பக்கம் நிற்பது மட்டும்தான் மையமாக இருக்க முடியும். அதனால்தான் இந்த தேர்தலில் எல்லாவற்றையும் கடந்து திராவிட முன்னேற்றத்தோடு இதற்கு கைகோர்த்து இருக்கிறோம். 1000 விமர்சனங்கள் இதற்கு வந்து கொண்டிருக்கிறது.
நம்மை விமர்சிப்பவர்கள் யார்? எந்த புத்தனும் நம்மளை விமர்சிக்கவில்லை. விமர்சிப்பவர்கள் எல்லாம் காழ்ப்புணர்விலும் தன்னால் அதை செய்ய முடியவில்லை என்பதனாலும் பாரதிய ஜனதாவிற்கு விலை போனவர்களும் தான் விமர்சிக்கிறார்கள். பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு நம்மவர் போற ஆட்களை எந்த விமர்சனமும் தொட்டு விடாது, காயப்படுத்தாது, தூக்கி போடுங்கள். 1000 விமர்சனங்களுக்கு மத்தியில் தான் மக்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்றால் இன்னும் 1,00,000 முறை நாங்கள் விமர்சனத்துக்கு உட்பட தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நம் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு இந்த பரப்புரையை மிக எழுச்சியோடு மக்கள் நீதி மையத்துடைய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. எனவேதான் ஜாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் பிரித்தாளுகிற எவரையும் இந்த மண்ணில் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்ற ஒற்றை சிந்தனையில் தான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் திராவிட மண் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக எந்த வகையில் மக்களை பிரித்தாள முடியும், எப்படியெல்லாம் இவர்களை பிரித்தால் நாம் ஜெயிக்க முடியும் என்பதனால் மதங்களின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது, ஜாதியின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது, வர்ணாமசத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது, மொழியின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது, மக்களின் நம்பிக்கையின் பின்னால் ஒளிந்து கொண்டு மக்களை பயமுறுத்துகிற ஒரு அரசு எப்படி மக்களுக்கான நன்மையை செய்ய முடியும் என்ற ஒற்றை கேள்வியில் தொடங்குகிறது இந்த பரப்புரை. எனவேதான் நமக்குள் 1000 முரண்பாடுகள் இருக்கும், கொள்கை வேறுபாடுகள் இருக்கும், சிறு சிறு ஊழல்களும் கூடல்களும் இருக்கும். இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நாங்க அப்புறம் பார்த்துக்கிறோம். வீடே பிரச்சனையாக இருக்கிறது, மாநிலம் என்கின்ற இந்த வீடே பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒற்றுமையை நாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே. எனவேதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை, ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசை வெளியேற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் மக்கள் நீதி மைய தலைவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் இந்த பரப்புரையை உங்கள் முன்னால் வைக்கிறோம். நமக்குள்ள இருக்கிறவங்க என்ன ஜாதின்னு தெரியாது, இங்க நிக்கிறவங்க யார் பக்கத்துல உள்ளவங்களோட ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, மொழி தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது, ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, ஒரு நாகரிகம் இருக்கிறது, ஒரு மொழி இருக்கிறது. ஆனாலும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் திராவிட மண். இந்த மண்ணுக்குள் மதத்தின் பேரால் பிளவுகளை எவன் செய்தாலும் தூக்கி எறிய வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறோம். வடக்க வேணா ஏமாத்திடலாம், தெற்க ஏமாற்ற முடியாது. நான் அடிக்கடி ஐயா பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது உள்ள மிகப்பெரிய பாசத்தின் மீது தான் வள்ளுவனை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள், திருக்குறளை தப்பு தப்பா சொல்லி இருக்கீங்க, அதெல்லாம் கூட மன்னிச்சிடறோம். ஏன்னா தப்பு தப்பா தமிழ் பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் சரியாக அவர்களை மாற்றிவிடும். அந்த வகையில் என்னைக்கோ ஒரு நாளைக்கு நீங்க தமிழ் பேசுவீர்கள் என்று கூட நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் உங்களிடம் சொல்லுகிறோம், தமிழ்நாட்டின் மீது நீங்கள் வைத்திருக்கிற அந்த வெறித்தனமான காதல் இருக்கு இல்லையா, அது போலித்தனம்னு எங்களுக்கு தெரியும். காரணம், இந்த மண்ணில் எத்தனையோ இயற்கை இடர்பாடுகள் நடந்தது போது, புயல் வந்த போது, மழை வந்த போது, வெள்ளம் வந்த போது, இங்க வறுமை வந்த போது, கொரோனா வந்த போது அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்போதெல்லாம் ஐயா மோடி அவர்களுடைய கால்கள் தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாமல் உலகம் முழுக்க சுற்றி கொண்டிருந்தீர்களே. ஆனால் தேர்தல் வருகிறது என்று தெரிந்த பிறகு 5 முறை வரீங்க, 6வது முறையும் வரப்போவதாக கேள்வி இருக்கிறது. அப்படி என்ன உங்களுக்கு கட்சியின் மேல் உள்ள மோகம் மக்களின் வளர்ச்சி மேல் இல்லை என்றால் உங்களை எப்படி எங்கள் பிரதமராக ஏற்றுக்கொள்ள முடியும்? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அதுலேயும் மோடி ஐயா சொல்றாரு, பெண்களை நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த 10 வருஷ ஆட்சி வெறும் ட்ரெய்லர் தானா. 440 ரூபாய் வித்த கேஸ் 1200 ரூபா வர்றது ட்ரெய்லர்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி காய்கறி விலையா இருக்கட்டும், பெட்ரோல் விலையா இருக்கட்டும், அதுவே ட்ரெய்லர்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? மணிப்பூர்ல ஒரு சகோதரி நிர்வாணமாக அழைத்து செல்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ராணுவம் காவல்துறையும் ட்ரெய்லர் தான் நடத்தியது என்றால் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? யாருக்கு பாதுகாப்பு இருக்கும்? நீட்டை கொண்டு வந்து எங்கள் கல்வி முறையை அச்சுறுத்துகிறீர்கள். சமமான கல்வியை கொடுக்காத உங்களுக்கு சமமான தேர்வை கொடுக்க என்ன அதிகாரம் இருக்கிறது? எனவேதான் மக்களுடைய வாழ்வியல் இங்கிருந்து 3 முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கம் RSS இயக்கம், 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம்
தமிழ்நாட்டில் போராட்டம் செய்யலாம், அணிவகுப்பு செய்யலாம். ஆனால் விவசாயி டெல்லியில போராட்டம் செய்வதற்கு அனுமதி இல்லை. அப்ப விவசாயிகளை கண்டு கொள்ளாத அரசு, மாணவர்களை கண்டு கொள்ளாத அரசு, மகளிர்களை கண்டு கொள்ளாத அரசு, நடுத்தர மக்களை கண்டு கொள்ளாத அரசு, விலைவாசியை கண்டு கொள்ளாத அரசு இன்றைக்கு எப்படி மீண்டும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது? எனவேதான் நண்பர்களே, நமக்குள்ள 1000 வேற்றுமை இருக்கலாம், 1000 வேற்றுமை. அடுத்த தேர்தலில் நாம் யார் யாரோ வேறு ஒரு களத்தில் நின்று கூட நாம் களமாடலாம். ஆனால் இந்த முறை பாரதிய ஜனதாவை மீண்டும் வேறு ஒன்றை நாம் தொடங்க நாம் வழிவகுத்து கொடுத்து விட்டால் எல்லாம் மாறிவிடும். என்னெல்லாம் மாறும்? இந்தியா என்ற ஒரு நாடு இந்து நாடு என்று பெயர் மாற்றப்படும். வேறு வழியே இல்லை. இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை. மதங்களை எல்லாம் மனித தன்மையோடு மதிக்கிறோம், அவரவர் கலாச்சாரத்தை மதிக்கிறோம். ஆனால் ஒரு மதத்தின் பின்னாடி ஒளிந்து கொண்டு இந்த நாட்டையே சாவி நிறம் பூச, காவி நிறம் பூச நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்றால் அதை ஒரு காலம் மறக்க முடியாது. எங்கள் தலைவது போல மூவர்ண தேசிய கொடியோடைய நிறங்களை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் ஒருபோதும் காவியை மட்டும் நீங்கள் உங்க பறக்க விட நினைப்பதை ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எனவேதான் 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் களைந்து தூக்கி போட்டுவிட்டு இந்த முறை பாரதிய ஜனதாவை, அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒரு சீட்டு கூட வரக்கூடாது, ஒரு சீட்டு கூட வரக்கூடாது. ஏன்னா நீ 6 தடவை வந்தாயினா, 100 தடவை வந்தாயினா திராவிட மண் ஒருபோதும் உங்களை அனுமதிக்காது. இப்பயும் சொல்றேன், மோடி அவர்களே, நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா தூங்கும் போது தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு தூங்கிக்கங்க, கால் வைக்க நினைக்காதீங்க, கால் வைக்க நினைக்கவே நினைக்காதீங்க. அது ஒருபோதும் நடக்காது. இது பெரியார் மண், திராவிட மண். இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்தியாவை உச்சி மகிழ்ந்து கொண்டாடுகிற உலக அரங்கத்தை போல இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஜனநாயக மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான். அதற்குள் உங்கள் சனாதனத்தை புகுத்த பார்க்காதீர்கள். ஏனென்றால் வேற்றுமைகளை ஒற்றுமையாக வாழுகிற இந்த தமிழ்நாட்டை நீங்கள் வேற்றுமைப்படுத்தி ஆளுவது என்பது நிச்சயமாக மக்கள் விரோத அரசாக இருக்கும். எனவேதான் நண்பர்களே, தயவு செய்து நமக்குள் இருக்கும் ஊழல்களையும் கூடல்களையும் சிறு சிறு வேற்றுமைகளையும் கலைந்து தூக்கி எறிந்துவிட்டு இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை வேட்பாளர்களும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா 10 வருஷமாக தன் தவறுகளை மறைக்க ஒரு கூச்சலையும் இரைச்சலையும் அதிகமாக போட்டுக் கொண்டிருக்கிறது. அது எல்லாம் ஒரே அடியாக ஓய்ந்துவிடும், அடங்கிவிடும், அழிந்துவிடும். அது உங்களுடைய வாக்குகளில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திராவிடர்களுக்கு வாக்கு ஒண்ணுதான், நாக்கு ஒண்ணுதான். ஒருபோதும் பாரதிய ஜனதாவை இந்த மண் அனுமதிக்காது. நீங்க என்ன கூச்சல் போட்டாலும் சரி, நீங்க எத்தனை முறை வந்து ஒரு ரோடு ஷோ பண்ணாலும் சரி, எங்க ரோட்ல விளக்கண்ணையை ஊத்திக்கிட்டு புரண்டாலும் சரி, மண்ணு ஒட்டுமே தவிர எங்கள் மனங்கள் ஒட்டவே ஒட்டாது. நீங்க புரண்டு பாருங்க, விளக்கெண்ணெய் கூட உலகம் முழுக்க ஊத்திக்கிட்டு, உடம்பு முழுக்க ஊத்திக்கிட்டு உருண்டு பாருங்களேன். வேணா புழுதி மண்ணு, பறந்து போற மண்ணு வேணா ஒட்டும். திராவிட மனங்கள் ஒருபோதும் உங்களை ஒட்டாது. தயவு செய்து வடக்கே உள்ளவர்களை ஏமாற்றுவது மாதிரி தெற்கே உள்ள எங்களை, இது வள்ளுவன் மண், திராவிட மண், பெரியார் மண், மானமுள்ள தமிழர்கள் வாழ்கிற ஒரு மிகப்பெரிய மண். இதை ஒருவாதும் நீங்கள் தொட முடியாது. உங்களுடைய வேஷம், உங்களுடைய தெய்வ பக்தி எல்லாம் தூக்கி ஓரத்தில் வைத்து விடுங்கள். நாங்களும் இங்கே உள்ளவர்கள் எல்லாம் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் தான். எங்கள் அண்ணன் இன்றைக்கு அறத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்றால் அவர் கூட இன்றைக்கு யாரும் செய்யாத அளவுக்கு இன்றைக்கு ஆலயங்களை சீரமைப்பு செய்து இன்றைக்கு மிகப்பெரிய அன்னதானங்களை வழங்கி இன்றைக்கு ஒரு அறம் சார்ந்த பக்தியை மக்களிடம், பகுத்தறிவு சார்ந்த பக்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் இன்றைக்கு எங்கள் அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். இதை சொல்றேன்னா அண்ணனை புகழ்றதுக்காக இல்ல, நாங்கள் மதங்களுக்கும் தெய்வங்களுக்கும் எதிரானவர்கள் இல்லடா, நாங்கள் அடுத்தவர்களை மதிக்கக்கூடியவங்கடா. எங்களுக்கு அறம் தெரியும், பகுத்தறிவு தெரியும், பண்பு தெரியும் எங்களுக்கு. அதனால் மக்களின் உணர்வுகளை ஒருபோதும் நாங்கள் இனாமாக கேட்க மாட்டோம் என்பதை சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிகள் இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. எனவே சிந்தாமல் சிதறாமல் உங்கள் வாக்குகளை
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் அனைவருக்கும் ஒற்றுமையாக அளித்து கொஞ்ச நெஞ்ச கேட்கிற அந்த சத்தமும் அடங்கி மீண்டும் வடக்கு நோக்கி ஓடுவதற்கு பாரதிய ஜனதாவிற்கு ஒரு காலம் இந்த தமிழகத்து மண்ணில் இடமில்லை என்பதை உங்கள் வாக்குகளால் நிரூபியுங்கள். நாளை நமதே. நன்றி, வணக்கம்.